ஒரு போருக்கு ரெடின்னா சும்மா கத்தி எடுத்துட்டா போருக்கு தயார் கிடையாது. செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாதான் அந்த போருக்கு தயார்னு அர்த்தம். மாணிக்க வாசகர் சொல்ற சிவபெருமான யாருமே பார்த்ததே கிடையாது. புரியுதுங்களா? மாணிக்க வாசகன் ஒருத்தன் தான் உலகத்திலேயே பார்த்துருக்கிறான். அப்படியேப்பட்ட குருநாதரை நம்ம போய் எங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு மனிதன் நிஜத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதுக்கு அவன் நிஜமா இருக்கும். ஆனா இங்க என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் நிஜமா இருக்கணும்னு தேடி போய் ஏமாந்து போயிடுறீங்க. நீங்க நிஜமா இருந்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் நிஜமா இருந்தான்னா இல்லைன்னா என்ன? புரியுதுங்களா? திருவண்ணாமலையில பிறந்து வளர்ந்து 100 ஆண்டுகளா இந்த கடவுளை பார்க்காதவன் கோயில்பட்டியிலேருந்து வந்து 25 நிமிஷத்துல நீ கடவுளை பார்த்துருப்படியா? வெளிநாட்டிலேருந்து வந்து பல 1000 பேர் இங்கே உட்காந்துருக்கிறான். ரமணாசிரமத்துலேயும் அங்கேயே உட்காந்துருக்கான். எவன் எந்த கடவுளை பார்த்தான்? அப்போ இந்த பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் தன்னை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நெருப்பில் போய் குதிக்கிறான், தீ குதிக்கிறேங்கிறான், காவடியை தூக்கிட்டு ஓடுறேங்கிறான், அதுங்கிறான் இதுங்கிறான். ஆனால் எவனும் தன்னை விரயம் உடலை வந்து வருத்துறான வந்து எவனும் கடவுளை பார்க்கறது இல்லை. அந்த உண்மையான செயல் வடிவத்தை பார்க்கறதே இல்லை. ஒரு மலை இருக்குது, அந்த மலையை சுற்றி வந்தால் நல்லது அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லி விட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேர் போய் சுற்றினாங்க. அதை பார்த்து இன்னொரு 20 பேர் சுற்றினான். அதை பார்த்து இன்னொரு 50 பேர் சுற்றுறான். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ இது என்னதுன்னா இது வேறு ஒரு கான்செப்டுன்னு பேர். அதனால் இப்போ குருவும் உங்களுக்கு பிரச்சனை தான். 1500 குரு இருக்கிறாங்க. இதில் எந்த குருவை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணுவீங்க? எந்த குருவை தேர்ந்தெடுப்பீங்க? யார் பின்னாடி போவீங்க? ஒரு இடத்துக்குள்ளேயாச்சும் நீங்க உங்களை நிறுத்தி நிதானிக்கணும்ல. அதுக்கான ஒரு சூழலை நீங்க உருவாக்குங்க அப்படிங்கிறதான் சொல்றோம். இப்ப நான் வந்து கற்றுக் கொடுக்கறதுங்கிறது ஒன்றும் கிடையாது தாய். கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. முதல்ல நீ தயாரா இருந்தா தானே முதல்ல கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும். தயாருங்கிறது எதை வச்சு தயார்? பஸ்ஸுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டு இங்கேருந்து வந்துட்டேங்கிறது தயாருன்னு எடுத்துக்கிறதா? இல்லை என் முன்னாடி நீ உட்காந்துருக்கங்கிறத இது தயார்னு எடுத்துக்கிறதா? இது கிடையாது. இல்லை, தயாருங்கிறது வேற. போருக்கு ரெடின்னா சும்மா கத்தி எடுத்துட்டா போருக்கு தயார் கிடையாது. செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாதான் அந்த போருக்கு தயார்னு அர்த்தம். முதல்ல என்ன பண்ணணும்னா உயிரை திறக்க தயாராகணும். புரியுதுங்களா? ஒரு குருங்கிறது என்னன்னா செத்தாலும் பரவாயில்லையா விட்டேன் பையன் அப்படின்னு நினைச்சிட்டா அங்க நீ தயாராகிட்டே இருக்கணும்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா உன்னை தயார் பண்றதுக்கு என்னென்ன வேலையோ அதை நாங்கள் பார்ப்போம். அது நேரடியா கான்வர்சேஷன் கிளாஸ் எல்லாம் தேவையில்லை. அது எதை எப்படி செய்யணுமோ அது நடக்கும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல்கள். முரண்பாடான வாழ்க்கைய முரண்பாடு மாதிரியே நம்மளும் செய்ய முடியாது. ஒரு தியானங்கிறது எந்த மனிதன் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தெல்லாம் உருவாகிறது கிடையாது. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குருநாதர் ஒருத்தர் தோன்றி இருக்கிறார், ஒரு அலைவரிசையில் வந்திருக்கிறாருன்னா அவர் என்னன்னா அவர் குடை கீழே இருக்கணும். 1. 2வது அவருடைய வைப்ரேஷனுக்கு அந்த ஆறாவில் அவங்க தன்னையே மனம் அந்த சுவாசம் எல்லாம் மாறும். இப்போ உன்னோட சுவாசமே இப்போ மாறிடும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்துன்னா நீ கற்றுக் கொடுக்க சொல்றல்ல, கற்றுக் கொடுக்கறதே இல்லாத உன் சுவாசம் மாறும். அதுதான் கற்றுக் கொடுக்கறது. அப்போ நான் வேலையே செய்யாமல் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன். இப்போ என்னன்னா நீ வேலை செய்ய சொல்ற, ஒரு போர்டு வச்சு ஒரு டீச்சிங் மாதிரி பண்ண சொல்ற. இந்த மாதிரி பழகிட்டாங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆன்மாக்கள் எதுக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ யாரு இல்லறத்தரசியா இருந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய மன சிதறவுகள் இல்லாமல் மனம் பலப்பட்டு அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு யாருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு பணி செய்வோம். இப்போ தியானத்துக்குள்ளே இறை செயலுக்குள்ளே கொஞ்சம் பணி செய்யணும்னு நினைக்கிறவங்கள அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்துவோம். பொது வாழ்க்கையில் பொது சேவையாக தன்னையே பொது வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு பெண் இருக்கிறான்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணியை செஞ்சு விடுவோம். அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல உட்காந்து டீச்சிங்காக போதனைகளாக கொடுத்துட முடியாது. அப்போ வெளிப்படையாக இந்த மாதிரி கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண முடியாது. 1. இப்போ இங்கே உலகத்தில் ஞானியாகப்பட்ட எவனுக்குமே யாருமே நேரடியாக தியானம் கற்றுக் கொடுத்ததே கிடையாது. சூட்சமத்தில் தான் உருவாகியிருக்கிறான். வடலூர் ராமலிங்கம் எனக்கு குருநாதர் இவர் தான் தியானம் கற்றுக் கொடுத்தாருன்னு யாரை சொல்லுவார்?
ஒருத்தர் சொல்லுங்க. மாணிக்க வாசகர் சொல்ற சிவபெருமானை யாருமே பார்த்ததே கிடையாது. புரியுதுங்களா? மாணிக்க வாசகன் ஒருத்தன் தான் உலகத்திலேயே பார்த்துருக்கிறான். அப்படியேப்பட்ட குருநாதரை நம்ம போய் எங்க கண்டுபிடிக்கிறது? சரி, அவர் வந்தாரு, மாணிக்க வாசகன் ஒருத்தருக்கு தான் கற்றுக் கொடுத்தாரு, மதுரையில் இருக்கிறவனுக்குலாம் எவனுக்காவது கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல. இன்னும் வந்துட்டாரு, அடிஷ்னலா குருந்த மரத்தை உட்காந்துட்டாரு, இன்னொரு 25 பேத்துக்கு மேல தலையை வச்சு காலை வச்சிருக்கலாம்ல. ஏன் ஒருத்தனை மட்டும் செலக்ட் பண்ணாரு? அப்ப இதெல்லாம் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்ப மாணிக்க வாசகனும் ஒட்டுமொத்தமான இருக்கிற எல்லா சிவனடியார்களுக்கும் சிவபோதனையா சிவ தியானத்தையே கொடுக்கல. அந்த திருவாசகத்தை தான் போதனையா கையில கொடுத்துட்டு போயிட்டான். இதான் தியானம், இதான் என்னுடைய கலை. இதை நீ படிக்கும்போது நீ என்ன பண்ணுவேன்னா, தியானத்துல மேன்மை அடைகிறையோ உனக்கு ஏற்றது மாதிரி மனம் அந்த காலகட்டத்தை வழி நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டான். இப்ப அந்த திருவாசகத்தை எப்ப கையில எடுத்துருக்கணுமோ அப்ப கையில எடுக்காம காலம் கடந்து கையில எடுத்தா நீ எப்படி மாற்றம் அடைவ? அதுக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்கு. அந்த ஆயுள் காலத்துல தான் அதை கையில எடுக்கணும். அதுதான் அவன் கொடுத்த காலகட்டங்கள்ல பொன்னான காலகட்டங்கள். அந்த காலகட்டத்துல எவமெல்லாம் அதை கையில பிடிச்சிருந்தானோ அவன் சிறப்பா வழி நடத்தப்பட்டிருப்பான், வாழ்ந்திருப்பான். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். இப்ப இதெல்லாம் இருக்கு. இப்ப தியானம் மக்கள் மேன்மை அடையணும், மக்கள் ஒரு விஷயம் செய்யணுங்கிறது சரிதான். ஆனால் மக்கள் ஒரே மாதிரி வழி நடத்த முடியாது, பல்வேறுபட்ட பிரிவுகளாக வழி நடத்த முடியும். ஒரு ஆறுல தண்ணி வரும், அது பல கிளைகளாக பிரியும். புரியுதுங்களா? ஆறு முழுக்க ஓடுறதுல முன்னாடி போகிற தண்ணி நீ அங்கிட்டு போயிட்ட, நான் இங்கிட்டு போகிறேன் அப்படின்லாம் அது இருக்காது. எந்த தண்ணி முன்னாடி எந்த தண்ணி பின்னாடினே தெரியாது. கிளை பிரியும் போது அதோட வேகத்தில் இழுத்துக்கிட்டு போயிடும். ஆற்றுல உள்ள நதிகள்லாம் தனித்தனி கதாபாத்திரம்னு நினச்சிக்கோங்களேன். ஒன்றா பேசிக்கிட்டே வருதுங்க, ஒரு கும்பலாக தண்ணிங்க எல்லாம். நம்ம அப்படியே நேராக போய் கடலில் கலந்துருவோம். திடீர்னு லெஃப்ட் ரைட்டில் நிறைய பிரிவு வருது. அந்த பிரிவில் ஸ்பீடில் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ சுத்தமாக இருந்த கூட்டத்தில் இருந்த ஆள்கள் பாதி பேர்த்த காணா, 2 பேர் ஒருத்தர் தான் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கு. அப்போ எது நிரந்தரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ என்ன இதை புரிஞ்சுக்கணும்னா, பிரிஞ்சு போகிறதில்ல, எல்லாரும் ஒரே பணியை செய்ய முடியாது. அப்போ ஒட்டுமொத்தமான இறைவன் படைத்த நதி எல்லாமே கடலுக்கு கலக்கிறதுக்காக அவன் படைக்கல. அந்தந்த நதி யார் யாருக்கெல்லாம் தேவையோ அதை பிரித்து கொடுக்கணும். அப்போ கடைசியாக மிச்சம் போய் கடலில் கலக்கணும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும். நீங்கள் பிறந்தது ஒரு ஸ்டேஜு, வளர்றது ஒரு ஸ்டேஜு, அப்புறம் பள்ளி கல்லூரி ஒரு வாழ்க்கை, அப்புறம் கணவன் மனைவி வாழ்க்கை, அப்புறம் அந்த குழந்தைகள் இருக்கிறது. இப்போ இதுக்குள்ளேயே ஒரு இறை சிந்தனை உள்ள பிறக்கிறதுலேருந்து குழந்தையில வளரும் போதே வந்துடுச்சுன்னா, அந்த இறை தேடுதல் அந்த இறை சிந்தனை உள்ளேயே இருந்துச்சுன்னா, அது ஒரு நாள் அதோட நிஜத்தையும் அதோட உண்மைத்தன்மையும் காட்டும். 1. 2வது, நீ கடந்து வந்த பாதையிலெல்லாம் உன் வாழ்க்கை நிஜமா இருக்கும். இப்போ நீ உன்னோட இதயத்தை கையை வச்சு சொல்ல முடியுமா, நான் நிஜமான வாழ்க்கை வாழ்றேன்னு? நீ தியானம் பண்ணி சித்தரை பார்க்க வேண்டாம், உன் வாழ்க்கை நிஜமா இருக்கணும்ல. அதானே மெயின். ஊர் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ நிஜமா நிக்கணும்ல. அதுதான் விஷயம். அப்போ உன் கணவர் கூட உன்னை பார்க்கும்போது ஒரு பயமும் ஒரு சஞ்சலமும் இருக்கணும். இவங்க நிஜமானவங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் கரெக்டா இருக்கும். புரியுதா? தன்னுடைய மனைவியா இருந்தாலும் நிஜம் வரும்போது நீங்க நெருப்பா மாறிடுவீங்க. அப்ப நெருப்பு கிட்ட கொஞ்சம் நிற்கும் போது சுடு அந்த அனல்ல கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. புரியுதுங்களா? என் பக்கத்துல கொஞ்சம் நிக்கிறவங்க தள்ளி தான் நிற்பாங்க. அது அப்படிதான் ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு சூழல் உருவாக்குனா அது ஒரு புதுசாக அது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும். அதனால நீங்க பார்க்க வந்தது பேசுறது எல்லாம் சரிதான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ரொம்ப கிளாரிட்டியா ஒரே நாளில் முடிவு பண்ண வேண்டியதில்லை. நல்ல வெரிஃபிகேஷன் பண்ணி நிதானமா ஒரு பாதையில நீங்க இயல்பா மாறுறதுக்கு நீங்க அதுக்கு ஒரு வழிகளை பண்ணிக்க. அவ்வளவுதான். நமக்கு நம்ம தீபாவளி பொங்கல் மாதிரி போன வாட்டி மதுரையில் ஆனந்தாவில் துணி எடுத்தோம், இந்த வாட்டி போய் ராம்நாட்டில் உள்ள கடையில் ஒன்று எடுப்போம், இல்லை இங்கிட்டு போய் திருநெல்வேலியில் ஒன்று எடுப்போம், இல்லை சென்னை சில்கில் எடுப்போங்கிற மாதிரியெல்லாம் இது குருநாதர் கதையெல்லாம் கிடையாது. இது ஒரு 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 நம்பகத்தன்மையான தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற விதம் அது. அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு.
ஒரு மனிதன் நிஜத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதுக்கு அவன் நிஜமா இருக்கணும். ஆனா இங்க என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் நிஜமா இருக்கணும்னு தேடி போய் ஏமாந்து போயிடுறீங்க. நீங்க நிஜமா இருந்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் நிஜமா இருந்தான்னா இல்லைன்னா என்ன? எதிரில் சாமியே இருக்க வேண்டாம், நீ நிஜமா இரு, நீயே சாமியா போயிடுவ. எதுக்கு பிறகு சாமி இருக்கணும் எதிரில்? நீ உன்கிட்ட நிஜம் இல்லையே, முதல்ல ஒரு கிளாரிட்டி இல்லையே. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, ஏன்னா நாம ஏமாறுறது தயாரா இருக்கனால தான் ஏமாத்துறான். நாம நிஜமா இருந்தோம்னா, ஒரு போலியான ஒருத்தன் ஏமாத்திட்டே இருக்கானா நிஜமான கடவுள் என்ன பண்ணுவான்? ஆண்டா நிஜமான ஒருத்தன் எப்படா அந்த வாழ்க்கையில தோத்து போலாம் அப்படின்ட்டு அவனே வந்துருவான். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அது வேணும். நமக்கிட்ட நாம தான் முதல்ல தயாராகும். குருங்கிறவங்க எல்லா ஆசிரமத்திலையும் கதவை திறந்தான் வச்சிருப்பாங்க. 10 மாணவர்கள், பழைய மாணவர்கள் வெளியில போவாங்க, 10 புது மாணவர்கள் உள்ள வருவாங்க. பழைய மாணவர்கள், என்னப்பா அது குரு, அதே தியானம், அதே மந்திரம், ஒரே போர் அடிக்குது, மாற்றமே இல்லை அப்படின்ட்டு வேற ஒரு குருவை நோக்கி போவான். அங்கிருந்து என்னப்பா ஒரே தியானம், ஒரே மந்திரம், ஒன்றும் மாற்றமே இல்லைன்னு புது மாணவரா உள்ள வருவான். அந்த குரு வேண்டான்னு சொல்லிட்டு புது குருவை தேடி வருவான். இந்த குரு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட போவான். இப்படித்தான் இந்தியாவில் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கொல்லவாசல்ல 10 பேர் வெளியில போறான், மின்வாசல்ல 10 பேர் உள்ள வரான். ஆனா எவனும் மாற்றம் அடைய மாட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 10 பேர் போறான்ல, அவங்கிட்ட நிஜம் இல்லை. அவன் என்ன சொல்றான்னா குரு மேல கைய காட்டுறான். அவன் குருவுனே உனக்கு தெரியுமாங்கிறது சந்தேகமே. அதுதான் பிரச்சனை. யார் குரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஊர்ல இருக்கிறவன, அவ்வளோ பேர் இருக்கவன மாணிக்க வாசகனை எப்படி கண்டுபிடிச்சான் ஒருத்தன்? அப்ப என்ன சொன்னானா, மாணிக்க வாசகா நீ வீணா போயிருவ, நான் உன்னை தடுத்து ஆட்கொள்ளலைன்னா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவனை கேட்ச் பண்ணிட்டான். நீ ட்ராக் மாறிடாத அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தனை உருவாக்குறது எதுக்கு, ஒருத்தனை உருவாக்கி பல லட்சம் பேருக்கு ஒன் மூலியமாக ஒரு வேலை நடக்கட்டும்னு செஞ்சு விட்டு போயிட்டான். இதுதான் உங்க விஷயம். நீங்க முதல்ல தயாராகணும். அது எப்ப தயாராகிறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடுத்தா கொடுக்கும். ஓ நீ சந்தேகப்படுறியோ, உன்னை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அது வாய்ப்பை உருவாக்கும். இப்படிதான். அப்ப ஒரு பொருள் ஏன் பிரபஞ்சத்துல உலா வருது? இவ்வளவு நாள் உலா வராத ஒரு விஷயம் ஏன் உலா வருது? மறைக்கப்பட்டு கிடக்கிற ஒரு பொருள் திடீர்னு ஒரு நாள் வெளியே வருதுன்னா ஏன் வருது? அதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இயல்புக்குள்ள இருந்து நமக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி பிறந்துடும், ஒரு மாற்றம் வந்துடும். முதல்ல நம்ம யார் கிளாரிட்டி இல்லைல்ல. என்னை பார்க்கணும்னா பார்க்கறது வேற, இவர் என்ன அப்படின்னு கிளாரிட்டி வச்சுக்கிட்டு பார்க்கணும். அந்த கிளாரிட்டி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏனோ தானோ வேறும். நம்பிக்கை அடிப்படையில பார்க்கறது, ஏதோ ஒரு கருணை அடிப்படையில பார்க்கறது, சரி நாங்க போயிட்டோம் அதனால போய் பார்க்கறது, அப்படி இருந்தோம்னா அது சரியா இருக்காது. இல்லை, அது முதல்ல ஒரு கிளாரிட்டியை நீங்க உங்களுக்குள்ள ஒரு விசாரணையை வர வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யும் போது அது ஒரு மாறுதலுக்குள்ள ஆரம்பிக்கும். அது ஒரு விஷயத்துக்குள்ள அது போறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கும். அது மக்களிடம் ரொம்ப குறைவா இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்கள்டே ரொம்ப குறைவா இருக்கும். 10 பேர் வர்றீங்க, நீங்க 3 பேர் இங்க உட்காந்துருக்கீங்க, 7 பேர் மலை சுத்துறாங்க. அப்ப இதோடைய போக்கு என்ன அப்படின்னா, நீ உனக்கு பிடிச்ச சைட்ல போ, நான் எனக்கு பிடிச்ச ரூட்ல போறேன். இப்போ என்னன்னா அவங்க பிரம்மாண்டமாக இந்த கிரிவலத்தை சுத்தினா கடவுள் கோயிலுக்குள்ள இருக்கிறாரு, இந்த மலையில இருக்கிறாரு, போற பாதையில எல்லாம் இருக்கிறாரு, வந்துருவாரு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? திருவண்ணாமலையில பிறந்து வளர்ந்து 100 ஆண்டுகளா இந்த கடவுளை பார்க்காதவன் கோயில்பட்டியிலேருந்து 25 நிமிஷத்துல நீ கடவுளை பார்த்துட போறியா? வெளிநாட்டிலேருந்து பல 1000 பேர் இங்கே உட்காந்துருக்கிறான், ரமணாசிரமத்துலேயும் அங்கேயே உட்காந்துருக்கான். எவன் எந்த கடவுளை பார்த்தான்? உங்களை மாதிரி சின்ன பரவசத்தை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஏதோ அமைதியா இருக்கு, ஏதோ ஒரு இதா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கான்.
புரியுதுங்களா? இதெல்லாம் புரியாது. அப்ப நிஜத்தை அறியறதுக்கு கூட எல்லாராலையும் அறிய முடியாது. எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. ஒரு நிஜம் அப்படின்னா அந்த நிஜத்தை அறியறதே ரொம்ப கடினம். அதுதான் விஷயம். அது இப்ப அறியாம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன? விரயம் தானே. 10 நிமிஷத்துல என்கிட்ட நீ வந்து பார்த்துட்டு போயிட்டனா உன் பிறவியிலே நீ வந்து கடவுளுங்கிற ஒரு சாப்டரே நீ பார்க்கவே முடியாது. ஆனா ஏதோ ஒரு வடிவத்துல என்னோட உடல்ல இருந்து ஏதோ ஒரு அலைவரிசையில நீ பார்த்துட்டு போயிடலாம். ஆனா இதுக்கு நீ 7 மணி நேரம் நடந்தா கூட இங்க பார்க்க முடியாது. உன் உடல் தான் டயர்டாகும். அப்ப இந்த பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் தன்னை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நெருப்புல போய் குதிக்கிறான், தீ குதிக்கிறேங்கிறான், காவடியை தூக்கிட்டு ஓடுறேங்கிறான், பால் பழத்தை தூக்கிட்டு ஓடுறேங்கிறான், நாக்கில் வேலை குத்திக்கிறேங்கிறான், சஷ்டி வந்துட்டா 10 நாள் 20 நாள் விரதம் இருக்கிறேங்கிறான், ஒரு வேலைங்கிறான், மௌனங்கிறான், அதுங்கிறான் இதுங்கிறான். ஆனா எவனும் தன்னை விரயம் உடலை வந்து வருத்துறான வந்து எவனும் கடவுளை பார்க்கறது இல்லை. அந்த உண்மையான செயல் வடிவத்தை பார்க்கறதே இல்லை. அந்த உண்மையான செயல் வடிவத்துக்காக அவன் மெனக்கடுறதே இல்லை. அவன் மெனக்கடெல்லாம் வேறையா இருக்கு. அவனுடைய போக்கே வேறையா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப ஊர்ல போய் ஒரு சாமியை பார்த்தோம் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. கிரிவலம் போனோம்னா பெருமை. புரியுதுங்களா? அதுதான் பாக்குறேன். 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரோட்ல நடக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரமணன் இருக்கும்போது கிரிவலங்கிறதே ஒண்ணு கிடையாது. கான்செப்டே கிடையாது. புரியுதுங்களா? இது ஒரு கான்செப்ட். ஒரு மலை இருக்கு, அந்த மலையை சுற்றி வந்தா நல்லது அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லி விட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேர் போய் சுற்றினாங்க. அதை பார்த்து இன்னொரு 20 பேர் சுற்றினான். அதை பார்த்து இன்னொரு 50 பேர் சுற்றுறான். இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ இது என்னதுன்னா இது வேற ஒரு கான்செப்ட்னு பேர். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எல்லா மனிதனுக்குள்ளேயும் தன்னை விரயம் பண்ணிக்க கூடாது. நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், நமக்கான ஒரு கணவர் வந்தார், குழந்தை வந்துச்சு, வீடு வந்துச்சு. ஆனால் அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை உடலை டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் அப்படியே பயன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு விஷயம், அது இயற்கையாக அது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தோன்றி வருது. நீங்கள் நிறைய விஷயத்த நிராகரிச்சிடுறீங்க. புரியுதுங்களா? உங்களால் வந்து அதை சூஸ் பண்ண முடியலை, அதோட பயணிக்க முடியலை. அதுக்கு பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லிட்டே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டுறீங்க. அவ்வளோதான் அதுக்குள்ள. இப்போ நாங்கள் என்ன அப்படியே பூம்பான்னு அதிசயமாக காட்டிக்கிட்டே இருக்க முடியும்? எத்தனை கோடி பேத்துக்கு அதிசயத்தை காட்டிக்கிட்டே இருக்க முடியும்? என்ன ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? இப்போ ஓரளவு அதுக்கான ஒரு இன்டிமேஷனை கொடுக்க முடியும். ஒரு 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 அலைவரிசை தோண்டுதுன்னா அது ஃபஸ்ட்டு நாசுக்காக சொல்லும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லும். அவ்வளோதான். அது தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அது தேவையில்லைன்ட்டு அது பாட்டில் உட்காந்து. ஏன்னா நீங்கள் முழுசாக காட்டினா நான் வருவேன், நான் இது என்ன கதை? அது எப்படி காட்டும்? அது சூரியனுடைய அப்பா அம்மாவை பார்த்தா தான் நான் சூரியனை பார்ப்பேன், இல்லைன்னா கண்ணை முடிக்குவேன்னு சொன்னால் எப்படி கதை? அது அந்த மாதிரி தானே. அது முதல் இறைவன்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. இறைவன்னா என்ன? நம்மளை நமக்காக தான் இறைவன். இறைவனை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம கிடையாது. நாம 1,00,000 பேர் சேர்ந்து போய் இறைவனை நல்வழிப்படுத்திட முடியுமா? 140 கோடி பேரும் போய் இறைவனை நல்வழிப்படுத்திட முடியுமா? 140 கோடி பேர்த்துக்கும் இறைவன் தான் நல்வழிப்படுத்துறதுக்கு வர்றான். உன்னையே உனக்கு தெரியாது, அப்புறம் நீ எப்படி நல்வழி அடைவ? அதான் உன்னை தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கிறதுக்காக தான் சிலருடைய ஞான வடிவத்தில், சிலருடைய உடல்லையோ சிலர் விஷயத்திலிருந்து அவங்களுக்கு சில போதனைகளை மக்களுக்கு கொடுத்து அவங்கள கொஞ்சம் நல்வழிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படிதான். அதனால இது ஒரு கண்டுபிடிக்கிறதும் தெளிவடைகிறதும் ரொம்ப கடினமான சவால் தான் அது இன்னைய காலகட்டத்தில். அதனால நீங்க இயல்பா உங்க பயணத்தை தொடருங்க. நீங்க எதையும் இந்த மார்க்கம் அந்த மார்க்கம், இந்த குரூப்பு இந்த குரு அந்த குருங்கெல்லாம் ஒரு குருவும் வேண்டாம். உங்களுக்காக ஒரு நாள் இது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு உனக்கு உள் உணர்வு சொல்லும் போது அதை கொஞ்ச நாள் அந்த ரோட்டில் பயணிச்சு பாருங்க. அந்த ரோடு உங்களுக்கான ரோடு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா போங்க. அந்த ரோடு உங்களுக்கான ரோடு மாதிரி தெரியலன்னா அந்த ரோட்டுக்கே போகாதீங்க. திரும்பி இன்னொரு ரோட்ல திரும்பி வந்துருங்க. அவ்வளோதான். சரிங்களா? கல்யாணம்லாம் நீங்கள்
ரொம்ப உறுதி பண்ணிலாம் பண்ணலையே, நம்பிக்கை அடிப்படையில் தான் தக்காளி தண்ணிட்டுறீங்க. என் வாழ்க்கை அப்படியே பயங்கரமாக மாறிடணும் என்ன உத்தரவாதம் ஏதோ சர்டிஃபிகேட் இது இருக்கா என்ன? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கல்யாண வாழ்க்கை இருக்கா என்ன? ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுங்க. நம்பிக்கை அடிப்படையில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, வேறு வழியில் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று கல் தண்ணிட்டுறீங்க. அதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா கடந்து தான் போயிட்டுருக்கீங்க. அழுது கூட கடந்து தான் போகிறீங்க, திட்டி கூட கடந்து தான் போகிறீங்க, வருத்தத்தை கூட கடந்து தான் போகிறீங்க. நீங்கள் புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது, எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு திட்டமிட்டு ஒரு குழந்தை இதே மாதிரி குழந்தையும் கிடையாது, குழந்தையும் வெவ்வேறு கேரக்டராக தான் வருது, தொழில்களும் அந்த மாதிரி தான் அது நிகழ்து. அதனால் எல்லாமே அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் அது. அதனால் இப்போ குருவும் உங்களுக்கு பிரச்சனை தான். 1500 குரு இருக்கிறாங்க, இல்லை எந்த குருவை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணுவீங்க, எந்த குருவை தேர்ந்தெடுப்பீங்க, யார் பின்னாடி போவீங்க? இன்னும் என்ன நிறைய குரு 700 குரு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.